இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ நாகா மைதாவில் நான் வந்து பரோட்டா போட போகிறேன். இதுக்கு வந்து எப்படி மாவு பண்ணிடுறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 1/2 கிலோ மைதாவை போட்டாச்சு. இதில் வந்து 1/4 கிளாஸ் பால். இது வந்து காய்ச்சின பால்லாம் இல்லை, சும்மா பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். எப்போயும் காய்ச்சினதெல்லாம் ஊற்ற மாட்டேன், சும்மா பச்சை பாலையே ஊற்றி பிணைஞ்சிடுவேன். நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கிளாஸில் வந்து 1 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து 200 ml கிளாஸ் தண்ணி. இதை ஊற்றி பிணைஞ்சா இப்போ சரியாக வந்துடும். இந்த மாவு பிணைஞ்சிட்டு எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் இந்த 1 கிளாஸ் தண்ணி காமிச்சேன்ல, அந்த தண்ணி ஊற்றி இந்த மாவு வந்து பிணைஞ்சிட்டேன். பிணைஞ்சி கொஞ்சம் நேரம் வந்து இது இப்போ ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ரவுண்டாக உருண்டை போட்டு நான் வந்து இன்றைக்கி 4ஆக தான் மடித்து போட போகிறேன். இப்போ அடுத்து வந்து 4ஆக மடித்து போடையில் காமிக்கிறேன். இதில் வந்து இப்போது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வந்து பரத்திக்கலாம். இது பரோட்டா மாதிரி லேயராக போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் அப்படி நான் போட மாட்டேன் எப்பயும். இது 4ஆக மடித்து போடுறதே வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக மடிச்சிடலாம். டக்குன்னு மடித்து வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சோன்னா போதும். நல்லா பொசுன்னு வரும். அவ்வளோதான். இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தட் தான். அடுத்து நான் உங்களுக்கு சுட்டுட்டு காமிக்கிறேன். வந்து சட்டி வந்து காய வச்சு இப்போ ரொட்டியை வந்து பரத்தி போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து 2 ரொட்டி வச்சுருக்கேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு. இது வந்து மீன் குழம்பு, மதியானம் வச்ச கிழங்கா மீன் குழம்பு. கிழங்கா மீன் வெண்டைக்காயெல்லாம் போட்டு வச்ச மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு வந்து நல்லா, அந்த ரொட்டி வந்து நிறைய நல்லா மீன் குழம்பு நல்லா நிறைய தொட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சும்மா லேசாலாம் தொடக்கூடாது. பாருங்கள், அப்படி நிறைய நல்லா ஊற வச்ச மாதிரி. இந்த மீன் குழம்பு பரோட்டா யாருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்துச்சின்னா ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க கமெண்ட்டில். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.